டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்பீச் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் எப்படி தொடங்கினார் அப்படின்னா, மொத்தமாக அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன், அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தரை கூட விடாமல் எல்லாரோட பேரையும் தனித்தனியாக சொல்லி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு. இந்த வேட்டையன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தனித்தனியாக நன்றி தெரிவித்தார். அதை சொல்லி முடித்த உடனே அவரோட சப்ஜெக்ட்குள்ளே உள்ளே வந்துட்டார். என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தோல்வியை பார்த்தா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாலுமே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். அப்படி ஒரு பயம்தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அடுத்தது வெற்றி பெறலை அப்படின்னா ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஆரவாரமாக கூச்சலிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த நான் ஜெயிலரில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் முழுமையாக நான் நடித்த ஒரு படம் தான் இந்த வேட்டையன். இடையில நான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக லால் சலமில் வந்தேன். அதுக்கடுத்து வேட்டையன் நான் பண்ணேன். ஜெயிலருக்கு அப்புறம் நான் நிறைய கதைகள் கேட்டேன். பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் நான் சாட்டிஸ்ஃபைடாக இன்னொரு வெற்றி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு செம்ம ப்ரெஷராக இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த வேட்டையன் படத்தோட கதையை கேட்டேன். கதையை கேட்ட உடனே நல்லா இருக்குது, ஆனால் இதை கமர்ஷியலாக மாற்றிட்டு வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நிறைய கோடிகள் போட்டு படம் எடுக்கிறாங்க. இது கமர்ஷியலாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே 10 நாள் டைம் கேட்டுட்டு போனார். 2 நாளில் எனக்கு கால் பண்ணிவிட்டு, சார் நான் இதை கமர்ஷியலாக மாற்றுறேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நெல்சன் மாதிரியோ இல்லை லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ என்னால் கொடுக்க முடியாது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஆனால் இதை என் ஸ்டைலில் கமர்ஷியலாக நான் ஒன்று பண்ணிட்டு வரேன், கண்டிப்பாக ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பதில் கொடுத்தாரு டிஜே ஞானவேல் அவர்கள். எனக்கு அதை கேட்ட உடனே, சார் அதைத்தான் நானும் சொல்கிறேன், எனக்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு கமர்ஷியல் படம் வேணும், அந்த மெசேஜ் சொல்லணும். ஏன்னா நான் ஜெய்பீம் பார்த்துருக்கேன், எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்கள் ஸ்டைல்லேருந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக அந்த கதையை சொன்னார். சார் இதற்கப்புறம் அடுத்தடுத்து கமர்ஷியல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் உடனே சொன்னேன், சார் கமர்ஷியல் வந்துகிட்டே இருக்கும், எனக்கு அது மேட்ரு இல்லை, டப்பு வரணும் சார், போட்டது திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஜாலியாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கப்புறம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னான ஸ்பீச்சை வந்துட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுக்கடுத்து டெக்னீஷியன்லாம் யாரெல்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு டேரக்டர் அவர்கள்ட்ட கேட்டேன். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள், சார் ரஜினிகாந்த் சார் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன். ஏன்னா லைக்கா வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோடய ப்ரொடக்ஷன் மாதிரி தான், நான் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறோம் அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக ஃபன்னாக அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயம் ஃபுல்லாகவே அந்த அரங்கத்தில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன டெக்னீஷியன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் கதிர், தென் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கதிர், தென் அன்பரியூ மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. எக்ஸலண்ட் சொல்லிட்டே போனேன். தென் 100% எனக்கு அனிருத் வேணும் சார் அப்படின்ற மாதிரி டேரக்டர் அவர்கள் கேட்டார். சார் உங்களுக்கு 100%னா எனக்கு 1000% அனிருத் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த மாதிரி டிஸ்கஷன், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனில் நடந்த அந்த டிஸ்கஷன் பற்றி ரொம்பவே அழகாக வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நரேட் பண்ணிட்டே இருந்தார். இதற்கடுத்து இந்த படத்தோட காஸ்டிங் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். சார் அமிதாப் பச்சன் சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் அதற்கு வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே கம்மி. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு 5 பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய படங்கள், பெரிய டேரக்டர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து கேட்கும் போதெல்லாம், அதாவது வந்துட்டு அவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர்களையும் அமிதாப் பச்சன் அவர்களையும் சேர்ந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாலையுமே அது வந்து முடியலை, ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போச்சு. நானுமே சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அவர் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கூட தெரியல, நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் ரஜினி சாருக்கு ஓகேனா என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமிதாப் பச்சன் சார் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வில்லனா பண்ண போகிறா அப்படின்னு கேட்ட உடனே ராணா அப்படின்னு சொன்னார். எந்த ராணா அப்படின்னோடனே, பாகுபலி ராணா சார். ஓ அவர், சரி இதுக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அதையும் ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ எக்ஸைட்டடாக எனக்கு இருந்தது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருந்தது. அந்த கதாபாத்திரம் யார் பண்ண போகிறா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஈகராக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஃபகத் ஃபாசில் சார்.
ஃபஹத் ஃபாசில் சார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவார், ஏன்னா இது கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமே, அவர் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காரு, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெய்னர் காமிக் கேரக்டர் மாதிரி இருக்குமே, இல்லை சார் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு ஃபஹத் ஃபாசில் சார்கிட்ட போயிட்டு இந்த கதையை சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு எனக்கு பணம் கூட வேணாம், சம்பளம் கூட வேணாம், நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், பட் எனக்கு ஒரு 1.5 மாதம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபஹத் ஃபாசில் சார் கேட்ட உடனே என்கிட்ட கேட்க வேணாம், நான் அடுத்து வேறு கூலி வேறு கமிட் ஆகிட்டேன், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சன் பிக்சர்ஸ், ஸோ டைம் டிலே ஆச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், ஸோ நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட போய்ட்டு ஒரு வார்த்தை போட்டோம். அவர்கிட்ட கேட்டோன்னே சார் ப்ளீஸ் சார் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவர் கதை இன்னும் கரெக்டாக பண்ணல, அதனால தான் உடனே டைமை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களை கலாய்ச்சி அந்த ஸ்டேஜில் பேசினார். இதை சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லாருமே சிரித்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த ஹியூமரஸான ஸ்பீச்சை கேட்டு. அதற்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா முதல்ல ஹீரோயின் யாருன்னு தான் கேட்டிருப்பேன். பட் இப்போது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோயின் யார் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். மஞ்சு வாரியர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அசுரன் படம்லாம் நான் பார்த்துருந்தேன். ஒரு வயசான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க, ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாங்க. பட் அப்படியே இந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறோம், அப்படியே தலைன்னு இருக்காங்க, அவ்வளோ கலராக. சார் என்ன பழி வாங்குறதுக்கு எதுவும் மஞ்சு வாரியர் இதில் காசு பண்ணிட்டீங்களா, ஏன்னா எனக்கு வயசான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அவங்கள இவ்வளோ இதாக எங்கே காட்டியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்டேன். அப்படின்ற மாதிரி படத்தில் இருக்க அந்த மொத்த காஸ்டிங்கை பற்றியுமே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தார் ஸ்டேஜில். இதே தொடர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அமிதாப் பச்சன் அவர்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி, எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு வந்துட்டு ஒரு காட்ஃபாதர் மாதிரி, அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அவர்கள் கூட இருந்து சேர்ந்து பயணித்த நாட்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே அழகாக வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதை தொடர்ந்து இந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய குட்டியான விஷயங்கள், கூஸ்பம்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதில் முக்கியமான 2 சம்பவங்கள் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு செம்ம படம், பெஸ்ட்டு ஆக்டிங் அந்த விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு படம் என்ன அப்படின்னா, எல்லாருமே முள்ளும் மலரும் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த முள்ளும் மலரும் படத்தில் இருந்து வந்த ஒரு ஃபேமஸான டைலாகை வந்து அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு காட்டினார். என்ன டைலாக் அப்படின்னா, 2 கையும் 2 காலும் போனால் கூட இந்த காலின்றவன் பொழைச்சிப்பான் சார் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக வந்து ஒரு டைலாக் டெலிவரி பண்ணியிருப்பார் இல்லையா. அந்த டைலாகை ஸ்டேஜில் ரஜினிகாந்த் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டும்போது அந்த மொத்த அரங்கமுமே அதிர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களை நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார். அதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் சகுனிகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லவனாக இருந்தால் பொழைச்சிக்கவே முடியாதுங்க, கொஞ்சம் சாணக்கியத்தனமும் கொஞ்சம் சாமர்த்தியத்தனமும் வேணும், அதனால் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அவரோட அட்வைஸை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்பவே அழகாக சொல்லி அவரோட இந்த உரையை முடிச்சுக்கிட்டாரு. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.